பிறந்த உடனே ஒரு தாய். நல்லா நிலைமை அதுக்குதான் சொல்றேன், பிறந்த உடனே கொடுத்தது ஒரு தாய்ப்பால், உயிர் போகும் கொடுக்குவது பல தாய்ப்பால். எல்லாரும் வாங்கம்மா, அவங்க சித்தி அங்கிற பாரு, சித்தாப்பங்க அவங்க அக்கா கிட்ட எல்லாரும் வந்து அந்த பாலை ஊத்துங்க வாயில ஊத்துறாங்க இல்லையா? அது யாருக்கும் கிடைக்காது. ஃபர்ஸ்ட்ல உங்க அம்மா பிறக்கும்போது கொடுத்தாலாம். இப்ப எல்லா தாய் பாலம்மா வெள்ளைன்னு குடிச்சிட்டு வந்துருப்போம். அதனால அந்த பாலை என்ன, அதாவது சுத்தம் என்பது சோறு போடும், அது அசுத்தம் என்பது அகற்றி விடும். நீ செஞ்சது நியாயமான சூத்து கழுவுற, அதே பல்லு தேய்க்கிற, வாய் குளிக்கிற, மூஞ்ச கழுவுற, சோறு போடும். சூத்து கழுவுனா நன்மையாகும். உனக்கு யாருமே கழுவுறாங்களா? டீ போட்டு கொடுத்தாங்களா? பூரா பாலை கொடுத்தாங்க. 1 லிட்டர் பால், 2 லிட்டர் தண்ணி, தண்ணியில காலை கழுவிட்டு சர்க்கரை டீ தூள் எடுத்து பல்லு வேலைக்கா, தண்ணியை தனியா பிரிச்சு மூஞ்சி கழுவிக்கா, சூத்து கழுவிக்கா, பாலை மட்டும் பெட்டுக்காக சாப்பிடணும். நீயும் செல்வனும் 2 பேரும் ஒருத்தனுக்கே பேர் நினைக்கிறீங்க. 2 நாள் ஆம்பளை அயோத்தி தேடி பொய் சொல்லாதவனா அடி எடுத்து வைத்து விட்டேன். இனி கண்டிப்பாகவே நீ பொய் சொல்லே தீரணும். யாரடா அங்கே? வணக்கம் வணக்கம் குருநாதா. எப்போ அந்த சாமி? ரொம்ப நாள் ஆச்சு. அது சரி, அந்த நோக்கம் இருக்கிறாரா? அயோத்தி மன்னன் இமயமலை சரளி இருந்து கோபத்துல சிறந்த விஸ்வாமித்திரர் வந்து கொண்டிருக்கிறார். சொல்லுவோம். பாக்குறது கோபத்திலே சிறந்த விஸ்வாமித்திரர் அவர்தாங்க. விஸ்வாமித்திரரா? சிங்கநாடி என்னை காண்பதற்கா போயினே இருக்கிறாரா? பாக்குறதுக்கு வந்து ஊட்டா நிக்கிற அப்படியே நம்ம நாய் மாதிரி. அப்படி இருந்தால் அவரை எதிர் சென்று வந்து அவர் பாதத்தை நம்ம படிய வேண்டும். சீக்கிரமாக சென்று அவருடைய பாதத்தை பூஜை செய்ய வேண்டுமையானால் அந்த பூஜைக்கான பொருள் நீ கொண்டு வர அவர் அழைக்க வரவேற்பே விமர்சையாக இருக்க வேண்டும். முனிநாதா, நீங்கள் வாரும் ஹரிச்சந்திரா, உன்னை வஞ்சிக்க வந்தவனான். வருக வருக முனிநாதா. மல்லிகை, முல்லை, கோங்கு, பாரு பல வகையா மலரை கொண்டு வந்து பாதத்திலே துவை வரவேற்பு கொடுக்கிறானே. வரவேற்பு கொடுக்காமல் போயிருந்தால் நீதி தவறி விட்டான் என்று நிரூபித்திருக்கலாம். சரி, ஆகட்டும், இன்னும் போக போக பார்க்கலாம். பாதத்தை கண்டவுடனே
நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இல்லவா? ஆமாம். அதற்காக பாத பூஜைகள் செய்தோமே. என்னை படித்த பெருமதி அவனே என்னை கண் குளிர பார்ப்பதற்கு வந்தாரா என்று உன் பாதத்தை நான் கண்டு நானும் என் மனைவியும் இருவரும் உன் பாதத்துக்கு அப்படிலாம் இருந்தாலும் சுவாமி உடைய பாதாரம் இந்த கமலங்களுக்கு எவ்வாறெல்லாம் படுகிறேன் தெரியுமா? ஐயா திருவடி போற்றி இந்த சிவச்சந்திர மதியால் கோடான கொடி தண்டம் சமர்ப்பிக்கிறேன். மலர்தூவி வந்து வழிபாடு செய்ததாலே கொடியும் முடியும் பெற்று கோடி காலங்கள் சதியும் பதியுமாக பெண்டு பிள்ளைகளோடு பெருமிதமாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஆசீர்வாதம். பெரியோர்கள் மனவத்தினால் பெருங்கடல் நீர் வத்தும் என்று சொல்வார்கள். பெரியோர்கள் சிறப்பாகவே எங்களுக்கு வாழ்த்துவதை கொடுத்தது உண்டானால் பெருமையாக நாட்டிலே வாழ்வார் என்று சொல்வார்கள்.
இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நான் செவியில் கேட்பதற்கு நான் என்ன புண்ணியத்தை செய்திருப்பேன் சுவாமி. நெஞ்சகத்திலே வஞ்சனை வைத்து ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறீர்கள் சந்திரா. நீ கொடியும் முடியும் பெற்று குழந்தை பெண்டு பிள்ளைகளோடு வாழ்வதற்காக நான் வந்தேன். உன்னை வஞ்சித்து எந்த வகையிலும் அதிர்ஷ்டனை வாட்ட வேண்டும், நான் ஜெயம் பெற வேண்டும். இவனிடத்தில் எப்படி பொய் வாங்குவது? வரவேற்பு கொடுத்தான், அமரச் செய்தான், சமாதானத்தை கொடுத்தான். மனைவி மக்களோடு வந்து, நாட்டு மக்களோடு வந்து வணக்கம் சாமி, வணக்கம் வணக்கம் என்கிறானே. எப்படி மதிப்பவன் இடத்திலே நாம் எப்படி உன்னை வஞ்சிப்பது? சரியாகட்டும், பார்க்கலாம். ஹரிச்சந்திரா, என்ன உன் சந்தேகம்? ஆகட்டும். என்னங்க? முனிநாதர் முற்றும் துணிந்த முனிநாதர். ஆமாம். அப்பேற்பட்ட முனிநாதரிடத்திலே பாதம் படிவது இருவரும் சரி. சரிங்க. இருவரும் ஒரு இடத்தில் நின்று நாமல் பேசியது உண்டானால் ஆமாம், பெண்ணை வைத்துக் கொண்டு பேசுகிறான் ஹரிச்சந்திரன். ஆனா உள்ளத்தில் நான் இருப்பதை நினைத்து பார்த்தானா அப்படின்னு நினைப்பார். அவர் எதற்காக வந்தார், ஏன் வந்தார் என்பதை அறிந்து உன்னிடத்தில் வந்து நான் சொல்கிறேன், அரண்மனை செல்லுமா. கேளுங்கள் முனிநாதா, உங்களிடத்திலே ஒரு வார்த்தை கேட்கலாம் என்று என் உள்ளம் தோன்றுகிறது. கேட்க சொன்னா மட்டும் கேட்பேன். கேட்கலாமே. கேட்கலாமா? கேட்காமல் போனால் அது மனதிலே புண்பட அல்லவா? கேட்கலாம். ஹரிச்சந்திரா, என்னை நாடி என் நாட்டை தேடி நான் ஒன்றா சாமி ஒரு பொருட்டாக நீ நினைத்திருக்கிறாயே, என்னை ஒரு பொருட்டாக நினைத்து இந்த நாட்டை தேடி வந்திருக்கின்றாயே. அந்த காரணம் என்னவோ அது நான் அறியேன் சுவாமி, அதை நீங்கள் உரைப்பாய் சுவாமி. ஒரு பொய் சொல்லனா ஹரிச்சந்திரான என சொல்வானா? ஒரு பொய்யை மட்டும் என்னிடத்தில் சொல் என்றா சொல்வானா? என்ன செய்யலாம்? தூண்டிலே மீன் மாட்டிய பாவனையாக துடிக்க வேண்டும். ஆனால் ஹரிச்சந்திரா பண்பொருள் சிக்கூட்டங்கள் எல்லாம் ஒருமிக்க சேர்ந்து ஏகங்கள் செய்வது வழக்கம். சிவபெருமானை கோரி தவம் இருப்பது வழக்கம். உன்னை போல ஆங்காங்கு நாட்டு மன்னரிடத்தில் சென்று கொஞ்சம் கொஞ்சமா பொன்பொருளை திரட்டி வந்து ஏகம் செய்வது, அன்னதானங்கள் செய்வது, இவ்வகையாகவே வருடந்தோறும் செய்வது வழக்கம். அதிலே ஏகம் செய்வதற்கு பொன்பொருள் வேண்டி உன்னை நாடி வந்தேன். பொன்பொருள் வேண்டும், பொன்பொருள் வேண்டும், பொன்பொருள் வேண்டும், நான் யாகங்கள் செய்வது என்று சொல்கின்றாய சாமி. அந்த பொன்பொருளாகப்பட்டது எப்படி எந்த விதத்தில் தருவது அதை சொல்லுங்கள் சுவாமி. தருகிறாயா? தருகிறேன். உண்மையிலேயே தருகிறேன் சுவாமி. பூஜை செய்யறதுக்கு ஒரு தேங்காய், 2 வெத்தலை, அது மேல 2 பாக்கு, ஊதுபத்தி, கருப்பூரம் தான் பூஜை செஞ்சிடலாம். அதை கேட்டா கம்மன் எடுத்து கொடுத்துருவா, விடலாமா? ஹரிச்சந்திரா,
நான் கேட்கும் பொருளை வைத்து உன் நெஞ்சம் திகிலிட வேண்டும், பயப்பட வேண்டும். அஞ்சு மாண்டா சாமி, கொடுக்க முடியாது என்று சொன்ன அப்பேற்பட்ட பொன்பொருளை கேட்கணும். அடுத்தவா எப்பேற்பட்ட பொருள் இவ்வளவு அதிகமாக கேட்க மாட்டேன். நல்ல உன் நாட்டில் இந்த அயோத்தி நகரத்திலே விஸ்தீரியம் பொருந்திய இடமா இருக்க வேண்டும் இருக்கிறது சுவாமி. அந்த மைதானத்திலே உன் நாட்டிலே பட்டணத்து யானையை கொண்டு வந்ததை நிறுத்த வேண்டும். நிறுத்தலாம் சுவாமி, யானை இருக்கிறது. உன் நாட்டிலே பலவான் என்று சொல்லக்கூடிய வீர புருஷன் ஒருவன் இருப்பானே, சரியான பலம் படித்த வீரனே இருக்கிறான். பலவான் இருக்கிறான். அவனை கொண்டு வந்து யானை மேல் அம்பாளியை போட்டு அதன் மேல் இந்த முரட்டு மனிதன் இருக்க செய்து அவன் கையிலே சுழில் கவுண்டலை கொடுத்து அதுல ஒரு தங்கை கல்லை வைத்து கரகரகர சுழட்டி கேசரி மாக வீசி எறிந்தது. ஆனால் அது எவ்வளவு உயரத்துக்கு சென்று தரையில வந்து உருண்டு ஓடுகிறதோ அவ்வளவு பொன் பொருள் கொடுத்தால் போதும் மாதிரி செஞ்சிடான். அந்த பொன் பொருள் கொடுத்தால் தருகிறாய் அல்லவா? ஆளேறும் தனம் கேட்கிறார் முனிநாதர். ஆளேறும் தனம் வேண்டும், அதாவது அரிச்சந்திராம். அப்பேற்பட்ட ஆளேறும் தனம் என்றால் எப்படி சாமி என்று கேட்கும் போது சிறிய விஸ்தால புரிந்த இடம் ஒன்று. அந்த விஸ்தால புரிந்த இடத்திலே ஒரு பந்தல், அம்பாரி என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தலை போட வேண்டும். அந்த பந்தல் அடியிலே கொண்டு வந்து பட்டத்தை யானையை நெருக்கி வைக்க வேண்டும். அந்த பட்டத்தை யானை அம்பாரி மீது ஏற்ற வேண்டும். ஒரு சரியான முரடன் என்று சொல்லக்கூடிய பலம் படித்த வீரனை அவனிடத்திலே வெள்ளி கவுண்டை கொடுக்க வேண்டும். வெள்ளி கவுண்டிலே தங்க குண்டை வைக்க வேண்டும். அந்த தங்க குண்டை அந்த பலம் படித்த வீரன் சுரட்டி எவ்வளவு அந்தரத்தில் ஏறுகிறானோ அந்த அந்தரத்திலே போய் கீழே பூமியிலே விழுந்து எவ்வளவு செதறி ஓடுகிறதோ அவ்வளவு பொன் பொருள் வேண்டும். ஏகம் சுவாமி சுவாமி தருகிறேன் தருகிறேன். சந்திரா, ஒன்றும் பழுதானது கிடையாது. கொண்டாந்து கொடுக்கலானோ யாரும் கொண்டாந்து கொடுக்கலான்னு எங்க அம்மா ஆளர் தருகிறேன். அது உனக்குதான். அது எனக்கு போங்க. சொல்லு கொடுத்துட்டு வா. ஆட்டுக்காரருக்கு என்ன கொடுத்துக்கிற? தூங்காது கண்ணா கொடுத்துட்டு வாயா. என்ன உனக்கு வேலை செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து உனக்கு மட்டும் மதுபானத்தை கொடுக்கிறார்களா? அவர்கள் நீங்கள் வந்தா என்று தெரிந்த உடனே முனிநாதரை சும்மா அனுப்புவது நியாயமா? எவ்வளவு நேரத்தில் எப்படி வந்தாரோ தெரியாது. பால் பழம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். கொதிக்க கொதிக்க கொடுத்தால் யாராவது குடிப்பார்களா? சுவாமி அதற்கு தான் சுவாமி, அதாவது அங்கு அரண்மனை தண்ணி ஊற்றி குடிக்கக்கூடிய பாலத்தை கொடுக்க வேண்டும் சொல்லிருக்கிறேன் சுவாமி, சொல்லிருக்கிறேன். தருகிறேன். சரி, அதற்கு தயார் செய்யுங்கள். கொண்டு வா இங்க. மணிங்க அது போடுறது தப்பா கூட இல்லையா? அவங்கதான் நீ கூட போயிட்டாங்களா? பாருங்க டப் டப்பா பேசுறாங்க, எதை செய்யலாம் என்ன என்னவோ தெரியவில்லை. குருநாதா, குருநாதா, என்னமோ திட்டிட்டு போறோம். ஹரிச்சந்திரனேவா? ஹரிச்சந்திரனே குருநாதா, குருநாதா, இறக்குறே மகனை இறக்கணா. இறக்குறதுக்காக இறக்குறே மகனை நானெல்லாம் வேலை செய்ய மாட்டேன். இறக்குகிற போது சாணி மக்கள் தூக்கும் போது இப்படி அடிச்சே எனக்கு தெரியாது. என்ன கஷ்டம்? முதல் தலசம் புல்லு பேத்தாட்டா போச்சப்பா. தலசம் புள்ளி பாரு, அவ்வளவு கஷ்டமா தலசம் புள்ளி பேசுறது? பேத்து பார்த்தா தானே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? சரியாக வை. கரெக்டா இருக்குது. பாரு சொல்லு சரியில்லை.
சுவாமி, ஆளேரும் தனம் கொண்டு வந்து என் சத்திய கீர்த்தி கொடுத்தார் இல்லையா? இவன் தான் சத்திய கீர்த்தியா? இவனை வைத்துக் கொண்டால் கண்டிப்பா நீ சீக்கிரமா செத்து போவாய். இருக்கட்டும் சுவாமி. நல்லவனும் தீமையானவனும் இருவரும் ஒன்றாக சேர்ந்தால்தான் அது நாடு. மிட்டுப்பல்ல பல கூதிகோல் பண்ணுவங்களே ஒரு பெந்தத்தை கொடுக்க மாட்டேங்க. பருதிய புழுதியானும் பாரணத்தில் பாரோ கொடுத்ததை போல எடுத்து செலுகிறானே. உன்னிடத்தில் கொடுப்பதற்கு எடுத்தது இது என் பொருள் தானே. பொருள் எடுத்து போக எடுத்து செல்லுங்கள். போகலாம். கூடுங்க சொல்லி கூடி உனக்கு என்ன பண்றது? புளியாமரமே கதி எங்களுக்கு என்னைக்கான மேம்பால் தெரியல சாகத்துட்டு. ஆனா நீங்க நம்மள செத்த யாரும் ஆட்டம் ஆடுறதில்ல. இந்த பொன்பொருள் எனது தானே, உங்களது தான், எனக்கு சொந்தம் தானே. இதுல ஒரு விண்ணப்பம் சொல்லுங்கள் சுவாமி. உன்னை போலவே அயல் நாட்டு மன்னரிடத்திலேயே மாறி கொஞ்சம் கொஞ்சமாக பொன்பொருளை திரட்டுவது வழக்கம். இன்னும் அயல் நாட்டுக்கு போகிற போது இதை கொண்டு சென்ற இமயமலையில வைத்தால் இவனை போல கள்ளர்கள் களவாடி விடுவார்கள். அதனாலே அந்த திருடர்கள் வராமல் இருக்க வேண்டும். ஆனால் ஏகம் செய்வதற்கும் நாளிகை இருக்கிறது. அந்த நாளிகை வருகிற போது இதை நான் கொண்டு செல்கிறேன். ஆமா, அது வரையிலும் இது என் பொருளாக இது பத்திரப்படுத்தி என் பெயரிட்டு முத்திரையிட வேண்டும். ஹரிச்சந்திரர் கொடுத்தது, ஹரிச்சந்திரர் கொடுத்த பொருள் புஷ்பாபுத்திரருக்கு சேர்ந்தது அப்படி என்று சொல்லி இது முத்திரை போடுப்பார். 8 பலமா 8 அவ்வளவு பலசாலியமா கரம் பட்டது இல்லையா? பொருள் எல்லாம் நீ பலசாலி ஆடுற. சாயங்காலம் கூட 4 கட்டெருமை சாகடிச்சேன். நல்ல வேலை கொடுத்த நீ கை வச்சதுமே அது இட குறைஞ்சு போச்சு. அப்பேற்பட்ட மகத்துவம் கொண்டவனோ அப்படியேப்பட்ட நல்ல மனுஷன். சரி, பொன்பொருளை கொடுத்து விட்டான். போகலாமா? போலாமா? நான் இந்த வாயு வயசுல எப்படி தின்றேன் நீ? நான் எல்லாம் வாயிடமாக நான் புசிப்பது கிடையாது. சரியா? நீராபரத்தை விட்டுக் கொள்வது. சரி, கொடுக்கிறேன் தானே, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆளேறு தனம் என்றால் அளவு இலபனா நான் வந்ததுக்கு ஒரு மரியாதை இல்லையா? ஆமா ஆமா, நீ வந்ததுக்கு மரியாதை. ஜோபில் எதுவும் போடுறது இல்லை. நீ எல்லாம் வர்றதே போட மாட்டேன். வர்றதே போட மாட்டேன். போக்குறத கொடுக்கறது எனக்கு மாட்டேன். எந்த பொம்நாட்டி மாட்டேன் ஆசைப்பட மாட்டேன். ஆனா வந்தா ஓட மாட்டேன். அந்த வேலைக்கெல்லாம் நாம எந்த பொம்நாட்டி நீ விரும்புறதுல ஜென்மத்துல இல்ல. ஆனா வந்துட்டா சீக்கிரம் நாங்க என்ன பீடியா பாத்தியா சாமி? இந்த நேரத்துல ஏன்டா நீ அதே ஞாபகம் பண்ணி குடிக்கிற டைம் அவருக்கு போதையாட்டும் இருக்குது அந்த ஆளுக்கு. அளவு கடந்த பண்புகளை கேட்ட தாட்டியமாக சிரித்த முகத்தோடு வாரி 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 கொடுத்து விட்டானே. சாரி, என் பொருள் என்று இந்த அயோத்தி நகரத்திலேயே அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு செய்து சொல்லியிருக்கிறேன். இதனாலே அவனுக்கு ஆபத்து வரணும். சிபேஜயம் உங்களுக்கு தெரியுமா? சிவேசயம் நெல்லுக்கு இரத்த நீர் வாய்க்கால் வழியோடு புல்லுக்கும் பசுமாம் தொல்லுலகில் நல்லவர் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் மகிமா மலை தர்ம நீதிகளை அறிந்த கட்டிட தொழிலாளி சிற்பக்கலை என்று சொல்லக்கூடிய கலையை கற்றிருந்த நம்மை போலவே நாடகத்தில் நல்ல ஒரு சிறப்பு விருப்பினரா வழங்கும் மேஸ்திரி எல்லப்பண்ணையா அவர்கள் எல்லாம் அர்ஜுன வேஷம் அப்படியா இல்லையா? வாயெல்லாம் வரமாட்டேன்ட்டாரு. அவங்களுக்கு ஒண்ணு இல்லையா? உன்னையதான் ஒரு உலகமான காரி காரி துப்புத அந்த அப்படின்னு துப்பி சொல்ற. மூஞ்சி மேல கூட துப்பு, அது மேல துப்புமானா. வஜ்ரமா பாட்டி எல்லப்பண்ணார் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு நாடக பிள்ளைகளை வாழ்த்துவதும் இல்லாமல் இப்ப நல்ல வசதி அந்த ஆளுக்கு என்ன மேஸ்திரி வேலை தேவைப்பட்டு பொம்மநாட்டிகளை கூட்டிட்டு போலாம், உட்காந்துக்கலாம். மேல நின்று கீழே
சொல்லுங்க. சரி அதெல்லாம் மன முடியலாம். தேவைப்பட்டு பொம்மநாட்டி இல்ல, வேலை செய்யற மாதிரி பொம்மநாட்டி, வேலை செய்யறதுக்கு பொம்மநாட்டிங்க. நான் வேலை செய்யறதுக்கு இல்லை, அதில் உக்கார வச்சுருக்கிறது கூட்டு போறாரு. வேலை செய்யறதுக்கு பொம்மநாட்டில கொண்டு போய் தகுந்த வேலை செய்யறது சுமக்கர்களை ஏமாத்தவர்களை கொண்டு போவாங்களா? கட்டிட தொழிலாளி எல்லப்பன் ஐயா அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு நாடக மன்றத்தையும் வாழ்த்தையும் போட்டி மனம் கொடுத்திருக்கிறார். எல்லா வல்ல இறைவா நந்தி கடவுளை நாதநாதனை சக்தி கிட பாகுதந்தவா சதா சிவமே கங்கையை தரித்து காலனை உதைத்து பக்தமார் கண்டனுக்கு முத்திமரம் அளித்த சிவமே அவர் பங்கிலே தாண்டவம் எல்லா வல்ல இறைவனுடைய பங்கிலே குடியிருந்து கற்க கை கால்கள் வழி இல்லாமல் பெண்டு பிள்ளைகளுக்கு குறையில்லாத வாழ்வு காட்ட ஆண்டவனை வேண்டும். வாழ்க பல்லாண்டு நானியன வாழ்த்து சுபேசியம். நான் என்ன சொல்ல சாமி, நான் போயினே இருக்கிறது என்ன விட்டா போதும். அவ்வளவுதான் பொன்பொருளா மீண்டும் ஒரு நாள் வருவேன் சுவாமி. படித்து நித்திரையாக இருக்கும் போது வந்து கேட்டாலும் இது உண்மை பொருள். சந்திரமதி நாட்டிலே வந்தேன், நல்லவன் என்று நிரூபித்து விட்டான். இவனை வைக்கலாமா, காட்டுக்கு அனுப்பலாம்? காட்டுக்கு அனுப்பணும்னா யார செய்யணும்? அஷ்டவஸ்துகள் அத்தனை பேர்களும் காட்டு மிருகங்களாக உருவெடுத்து ஹரிச்சந்திரனுடைய வெள்ளாமை எல்லாம் அதை செய்யுங்கள். வேட்டைக்கு வருகிற போது எந்த வகையில் அதம் செய்கிற போது அவன் நீதி தவறி விட்டது. ஆனால் வேட்டை ஆடுகிற போது யாருக்காவது உயிருக்கு ஆபத்து வந்தால் இவன் கொலைகாரன் என்று அவனை நிரூபித்து விடலாம். செல்லுங்கள் செல்லுங்கள். காட்டிலே மிருகங்களாகவே கொடிய மிருகங்களை உருவெடுத்து எல்லாமையால் அதை செய்யுங்கள். அங்கு உங்களுக்கு ஆபத்து கொடுத்தால் அப்படியே உருவெடுத்து ஹரிச்சந்திரன் நீதி தவறிவிட்டான் என்று நிரூபித்து விடுங்கள். அதிர்ஷ்டனா இந்த விஸ்வாமித்திரனா? நட்ராடே நட்ரா நட்ரா நட்ராடே. என்ன கேட்க போகிறார்? ஏன் வந்தார் முனிநாதர்? என்னங்க முனிநாதர் வந்தார்? வந்த காரணம் என்னவென்று தெரியவில்லை. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல தானே? நல்ல முறையில் நடந்துகிட்டீங்க தானே? நல்ல முறையில் அவர் வந்ததே ஒரு நல்ல காரியத்திற்காக வந்திருக்கிறார். பூஜை செய்கிறாராம், யாகங்கள். நல்லது. யாகங்கள் செய்வதற்கு பல பொருள்கள் வேண்டும் என்று சொல்லி நம்பரை நாடி வந்திருக்கிறார். சரிங்க. என்ன பொருள் வேண்டும் என்று கேட்டேன். ஆளேறும் தனம் என்று கேட்டார். சரி. ஆளேறும் தனத்தை தருகிறேன் என்று கொடுத்தேன். கொடுத்தது அதாவது நான் யாகம் செய்வதற்கு சிலது நாள் இருக்கிறது. இன்று சென்று எடுத்துக்கொண்டு போனால் அது யாராவது கள்ளர்கள் மறவர்கள் குறவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் களவாரி சென்று விட்டதே உண்டானால் ஹரிச்சந்திரன் கொடுத்த பொருள் பலிக்காமல் போய்விட்டது என்று உலகோர்கள் தூசிப்பார்கள் என்று சொல்லி நம்பரிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். யாகம் செய்யும் போது கொண்டு போகிறேன் என்று சொல்லி. இது நல்லதுதானே? நியாயமான வார்த்தைங்க. வருபவருக்கு என்ன கேட்கிறார்களோ அந்த பொருளை கொடுப்பதுதான் சித்தம். அதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி என்றால் அது எனக்கும் மன மகிழ்ச்சி. அமர்வோமா? ஏராளமான காட்டு விலங்குகள் எல்லாம் வந்து நாங்கள் விடக்கூடிய வேளாண்மைகளை தும்சம் செய்து இருக்கிறோம். மகாராஜா இடத்திலே சென்று முறையிட்டு விட்டு எல்லாம் அடுபுறப்படலாம். ஆகட்டுமா அரசே, ராஜராஜ சிங்கம் ஓடி வந்து என்னுடைய பாதத்தை நீங்கள் பணிந்திருக்கின்றீர்கள். என்றுமே சுகமாக ஐயோ அதே நாட்டிலே குடிமக்கள் சேமமாக இருக்க வேண்டும். எந்தனை நாடி வந்த செய்தி
கொண்டு வைத்து விட்டு வைச்சு நல்ல ஏர் உளுந்து விவசாயத்தை வயல் செய்யலாம் என்ற காட்டிலே உள்ளத்தில். நாங்கள் கள்ளப்பட்டு போட்டுவோம். சரி, காட்டில் இருக்கக்கூடிய மிருகஜாடிகள் பன்றி இந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகம் எல்லாமே சேர்ந்து எல்லாம் அழிந்து விட்டது. உங்களிடத்துல குறை சொல்லிவிட்டு அயல்நாடு புறப்படலாம் என்று தான் வந்தோம். நான் போட்டு கலக்கோட்டு ஒண்ணு கூட முடிச்சு பாதி மோசம் பாதி நின்று தெரியுமா? இப்போ ஒண்ணு தூருது. சரி, அதற்காக இந்த சத்யாகீர்த்தி சத்யாகீர்த்தி யாராவது ஒரு ஆள் பேசுங்க, கேளுங்க. அதாவது இதற்கு மீது கப்ப பணம் கட்ட இவர்களை விடாது. அந்த கப்ப பணத்தை நானே பார்த்துக் கொள்கிறேன். அதாவது இவர்களுக்கு இருக்கக்கூடிய மீன் எல்லாம் ஆத்து இருக்கு பத்தியா, அந்த மீன் எல்லாம் இவர்களே இதற்கு மீது பிடித்து அதை விற்று, அதாவது நீங்களே சாப்பிடுங்க. ஆகட்டும் சாமி. என்ன? புறப்படுங்க. 25 வருஷம் சொல்றான், வாடா மீன் பிடிச்சு கொடுக்குறேன், நண்டு பிடிச்சு கொடுக்குறேன். ஜாதியை நாட்டு பள்ளி ஜாதி காரணம் தெரியல. நீனும் போற அந்த அவங்களுக்கு போய் அவன் பங்காளோட கொடுத்தாங்க. புறப்படலாமா? வார்த்தைங்க என்னங்க, கையில வில்லம்பை பூட்டிக்கொண்டு இவ்வளவு வேகமாக ஒரு சிங்கமாகப்பட்டது முகத்தை பார்த்தால் இவ்வண்ணமாக இருக்குமோ அவ்வண்ணமாக புறப்பட்டு போறீங்க. எந்த ஒரு வீட்டிலுமே கணவனாகப்பட்டவன் வீட்டை விட்டு புறப்பட்டு போனால் அந்த மனைவி எங்க போறோம்னு என்னைக்குமே யாரும் கேட்காதீங்க, என்னைக்குமே கேட்க கூடாது. என்னங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நிதானமா எந்த ஒரு வார்த்தையுமே பேசணும். அதனால மனைவியாகி விழுங்கக்கூடிய சந்திரமதி இப்படி கேட்கிறாள் என்று மனதிலே கோபம் வேண்டாம். இப்படி வில்லம்பை பூட்டிக்கொண்டு புறப்பட்டு போறீங்களே, எங்க போயிட்டு வருவீங்க? மனைவிக்கு சொல்லாமல் குடிமக்கள் மீது இருக்கக்கூடிய பாசத்தை வைத்தேன், மனைவியை மறந்தேன், சொல்லாம போயிடலான்னு. ஆனால் என் மனைவிக்கு அந்த ஞானத்தில் அறிந்தால் கணவர் இல்லை என்று ஓடி வந்து கேட்டாள். காட்டில் இருக்கக்கூடிய மிருகம் எல்லாம் நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளாமை எல்லாம் அழித்து விட்டதா. அதற்காக குடிமக்கள் வந்து முறையிட்டார்கள். குடிமக்கள் குறைய தீர்த்த கானகம் புறப்படுகிறேன். கானகம் புறப்பட்டு போறாமா? இருந்தபடியானால் அதில் ஒரு சிறிய வார்த்தை கேட்கலாம். என்றைக்குமே இல்லாம இன்றைக்கு திடீரென்று புறப்பட்டு போகக்கூடிய தருணம். சற்று நேரம் இருந்து ஆயாசமாக தண்ணீர் பருகிவிட்டு உல்லாச, அதாவது நித்திரை என்று சொல்லக்கூடிய உடம்பில் களைப்பாக இருந்தால் சற்று நேரம் ஓய்வு எடுத்துட்டு போங்க, எந்த ஒரு ஆபத்தும் வராதுங்க போற இடத்துல. சந்திரமதி என்னங்க சொல்லக்கூடிய வார்த்தை நியாயமானதுதான். சரிங்க. நாமல் இருந்து பொருந்து பொறுமையாக அரண்மனையிலே உண்ணு விட்டு சாதத்தை புறப்பதிகள் காட்டுக்கு மன்னா என்று சொல்கிறாய். நாமல் நாட்டிலே ராஜாவாக இருந்து, அதாவது புசித்துக் கொண்ட அரண்மனையிலே இருந்தால் முறையிட்ட குடிமக்கள் என்ன பேசுவார்கள்? ராஜாவுக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறது, மனைவி மக்களுடன் சேர்ந்து உண்டு கொண்டிருக்கிறார் சாதம். ஆனா நமக்கு இல்லாமல் போச்சே, எல்லாமே அழித்ததே வெள்ளாமை என்று சொல்லி குடிமக்கள் எல்லாம் நம்மளை பார்த்து வேதனைப்படுவார்கள் இல்லையா? அதற்காக குடிமக்கள் குறையை தீர்த்து விட்டு வந்து, குறை என்பது குடிமக்கள் வைக்கூடாது. ஒரு ராஜாவா இருந்தா குடிமக்கள் குறையை தீர்த்து விட்டு வந்து நான் உண்ணுவதோ சாதத்தை தின்னுவதோ அரண்மனையில் மீண்டும் பார்க்கிறேன், எனக்கு விடை கொண்டு சீக்கிரம் புறப்படுகிறேன். இருந்தாலுங்க அப்படி புறப்பட்டு போவதாக இருந்தாலும் ஒரு சிறிய வார்த்தைங்க. என்னம்மா? கேட்கலாமா? கேட்கலாம்.
என்று ஆமா. உங்களை திருமணத்தை செய்து வந்த புதுசுல புதிதிலிருந்து. கானகத்துக்கு கூட்டி கொண்டு போயிட்டு அந்த வனவேடிக்கை எல்லாம் பார்த்து வந்தவள். ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால கானகம் புறப்பட்டு போவதாக இருந்தாலும் அந்த கானகத்தில் உள்ள வேடிக்கை எல்லாம் பார்க்கலாம் என்று மனதில் எனக்கும் ஒரு ஆசை. மகனாகி விளங்கி வரக்கூடிய லோகிதாசன் பாடசாலையில் இருக்கிறான். அவன் திரும்ப வரதுக்குள்ள நம்ம கானகம் போயிட்டு நீங்க வேட்டையை முடியுங்க, அதுக்குள்ள அந்த வனவேடிக்கை எல்லாம் பாத்துறேன். மகன் வருவதற்குள்ள அரண்மனை வந்துடலாம். கேட்டீர்களா என் மனைவிடைய வார்த்தை? கானகம் புறப்பட்டு வருகிறேன் மன்னா. அவளுக்கு என்ன ஆசை தெரியுமா? கணவர் ஆடக்கூடிய வேட்டை கண்குளிர பார்க்கலாம், சந்தோஷம் அடையலாம். அப்படி என்பது நான் ஆடுவது அங்க தர்ம வேட்டை. அதர்ம வேட்டை என்றால் ஒன்றொன்று அடித்து கொன்று முடுக்குவேன். நான் ஒரே ஒண்ணு கூட உயிர் சேதம் இருக்க கூடாது. சரி, பாரு இதெல்லாம் பருத்து தூங்குது, நல்லா தின்னு போட்டு காட்டுல இருக்கக்கூடிய மிருகம் எல்லாம் போய் நாட்டுல வைத்திருந்த வெள்ளாமை எல்லாம் தின்னு போட்டு எப்படி தூங்குது பத்தியா? இந்த ஒரே ஒரு மிருகத்தை இல்லாத எழுப்பி அனுப்பிடுவேன். அவங்க வெள்ளாம தின்னு தூங்கல, அவங்க சுட்டுக்கிற அந்த அம்மா போண்டாவை தின்னுட்டு தூங்குறாங்க. இதே வேகாது போண்டா தின்ன பின்ன பொருன்னு என்ன பண்ண நல்ல. சரி, நீ வரியா? ஆமாங்க. புறப்பட்டு போலாம். தேவி, என்னங்க வேட்டை ஏமா ஐயா பாய எடுத்துன்னு போற? ஹரிச்சந்திர நாடகத்துல பாதிரி எழுந்து போனா வீட்டுல பூரா முகுட்டு பூசி அதெல்லாம் உள்ளோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கணவர்கள் சீக்கிரமா சண்டை போட்டு அடிப்பாங்க, அதையும் கேட்டிருக்கீங்களா? ஆமா, சும்மாவே அடி உள்ள. இந்த வாரத்துக்குள்ள யார் யாரு இந்த பாக்குறவங்க எழுந்து போயிருங்களோ பாம்பனை கிட்ட புள்ள அடி உண்டு. ஆமா, உண்மைதான். ஹரிச்சந்திர நாடகத்தில் பிரிஞ்சு போக கூடாது. என்னங்க அதனால கானகத்திற்கு வந்து பார்த்தா ஆமா டாய் கரவா ஏறோட முன்னோட கலக்குறேன். அடங்க சத்தியகீர்த்தி இல்லையா என் மந்திரி? ஆமா சுவாமி. அதனாலே சீக்கிரமாக சென்று என் மனைவியை வேட்டையாடும் போது எந்த மிருகம் எவனமாக நுழையுமோ தெரியாது. ஆமா, என்ன மிருகங்கள் எவனமாக நுழையுமோ தெரியாது. அதற்காக வெயிலுக்கு தகுந்த மாதிரி வெள்ளை கூடாரம், கானகத்திற்கு தகுந்த மாதிரி கருப்பு கூடாரம் போட்டு அங்க தங்கி இருக்கட்டும். நான் போட்டியா தேவி, இந்த கூடாரத்தில் தங்கியிரு. வேட்டை முடித்து விட்டு நான் வருகிறேன். அரண்மனை புறப்படுவோம். மிருகங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? அங்கே மிருகம் எல்லாம் ஓடுகின்ற போது அங்க போது பெரியா அந்த மிருகம் என்ன மிருகம்? கதறி கதறி ஒரு மலையான போகுது. கதறி கதறி ஒரு மலையான போகுது. ஒரு மிருகம் கூட அந்த முன்னாள் தூங்குது பாரு, அதுதான் மலையான. அது யானை எல்லாமே தின்னு போட்டு தூங்குது பத்தியா? அந்த மலை யானையை அதாவது எழுப்பி அடித்து கொடுக்கு. அது மலையானே நீர் யானை பாரு. அது நீர் யானை குச்சி. அங்க போது பாரு. ஆமா சாமி, அது ஏதோ பெருசா இருக்குது. மகாராஷ்டிரா பெருசாலடா, குட்டியா ஓடுது பத்தியா? அது என்ன மிருகம்? துள்ளி துள்ளோரி
துள்ளி மானொன்று ரொம்ப பெருசே போட்டுக்கிறிய ஏய் நான் ஒண்ணு கூட சாக வைக்கல அதர்மம் அதர்ம வேட்டையாடல தர்மமா தர்ம வேட்டை தூங்கி இருந்தாலும் எழுப்பி ஏதாவது உட்கார சொல்லுவேன் தின்னுட்டு போன முடிக்கிறது ஆமா ஏன்னா அந்த உயிருக்கு எந்த ஒரு உயிருக்கும் சேதாரம் இருக்கக்கூடாது அடிபடக்கூடாது அடிபட்டால் அர்ஜுனுடைய கைவானத்தால் தான் அடிபட்டது என்று ஐயோன் சத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ அதாவது அந்த பாவம் என்ன சேரும் அந்த பாவம் என்ன சேரும் ஆமா இந்த மாதிரி கை வச்சுக்காது கட்டு மேல அப்பவும் விட்டு நஷ்டம் அதற்காக இங்கெல்லாம் போயிட்டுதான் ஆமா போயிடுச்சு போனதெல்லாம் போயிருச்சு ஆமா இங்க படுத்துனே இருக்குது பாரு இதெல்லாம் பூரா வாரினு போய் அடுத்த மரத்துல விட்டுறலாம் ஆமா அதுக்கு என்ன பண்ணணும்னா வலை வீசு தண்ணி கொஞ்சம் காட்டிடுறேன் நீ வலை வீசு வலை எடுத்துடா எல்லாமே புடிச்சிடலாம் என்ன என்னென்ன வலை வீசணும் மான் வலையும் மயில் வலையும் நான் பார்த்திருக்கிறேன் வாடா போடான்றது உங்க அம்மா பார்த்தான்றது இதெல்லாம் பரவாயில்லையா யாரு அப்படி அவர்தான் மகாராஷ்டிரா அரசு ஆத்திரம் வந்தாலும் காட்டுல செடிகளா இருக்கு பத்தியா மரங்கள் இருக்கு செடி இருக்கு மலை இருக்கிறது அதாவது கல் இருக்கிறது குண்டு இருக்கிறது அங்க போய் உக்காரு நீ ஏரியில்தான் பேரு ஏரி வேலைக்காரர் இருக்கட்டுதான் நக்கின்னு திரும்புற பாலத்தை போடுகிறேன் ஐயோ ஐயோ